கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவனுக்கு துதி கன மகிமை ஆண்டவருக்கே உண்டாவதாக. மகிமை நேரம் என்ற சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். நீங்கள் மகிமை நேரம் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மெய்யான தேவன் இயேசு ஆசீர்வதிக்கிறார் ஊழியங்கள் திருச்சபை சார்பாக நாம் இப்பொழுது செய்தியை கேட்க இருக்கிறோம். மகிமை நேரம் என்ற நிகழ்ச்சியில் தேவனாகிய கர்த்தர் சத்தியத்தை நமக்கு பேசுவார், தேவ வசனத்தை பேசுவார், பரிசுத்த வேதாகமத்திலிருந்து உபதேசங்களை பேசுவார். நமக்கு வழிகாட்டக்கூடிய வழிகளை கர்த்தர் நமக்கு பேசுவார். சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வறுமையிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, கடன் தொல்லையிலிருந்து, வியாதியின் அடிமைத்தனத்திலிருந்து, பொல்லாத மனிதர்களிடத்திலிருந்து, அந்தகார கிரியைகளிடத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறார். நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக ஒரு வசனத்தை நாம் கவனிப்போம். யோபு 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் கவனிக்கலாம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் செய்கிறார். அவர் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அவர் யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அவர் செய்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. முதல் வரி, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை இயேசு செய்கிறார். அப்போ நம்ம ஆராய்ச்சியே பண்ண முடியாது, நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது, யோசிக்க கூட முடியாது. அப்படிப்பட்ட பெரிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தலைப்பு என்ன? இந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்ன? கர்த்தர் பெரிய காரியம் செய்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தை நாம் வாசித்து கவனிக்கும்போது, நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து முழு இருதயத்தோடு அவரை சேவிக்க கடவீர்கள். எவ்வளவு மகிமையான காரியங்களை அவர் செய்ய போகிறார் சிந்தித்து பாருங்கள். அதாவது இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதுல பெரிய காரியம் சொன்னார்ல, காரியம் என்கிற வார்த்தைகளை நாம் இந்த நேரத்தில் யோசித்து கொண்டிருக்கிறோம், தியானித்து கொண்டிருக்கிறோம். அதில் சொன்னார் பெரிய காரியங்களை செய்கிறார். இதில் என்ன சொல்றாரு? கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வார். அப்போ அவருடைய காரியம் என்ன அப்படிங்கன்னா, பெரிய காரியமும் செய்வார், மகிமையான காரியமும் செய்வார். மகிமையான காரியம் என்னது? மகிமை என்று சொன்னால் தேவனுடைய வல்லமையினால நடத்தப்பட்ட அற்புதங்கள், அதிசயங்கள், தேவனுடைய வல்லமையினாலே உண்டாக்கப்பட்ட ஆச்சரியமான விஷயங்கள், அதுதான் மகிமையான காரியம். தேவனை இறங்கி செயல்படுகிற காரியம்தான் மகிமையான காரியம், மகிழ்ச்சிக்குரிய காரியம். உங்கள் வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை மாத்திரமல்ல, மகிமையான காரியங்களை செய்வார். அவர் காரியங்களை செய்கிறவர். அடுத்து ஒரு வசனத்தை நாம் கவனிக்கும் போது, 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் கவனித்தால், நீர் ஒரு வாக்குத்தத்தம் தந்தீர், அந்த வாக்குத்தத்தத்தின் நிமித்தம் உம்முடைய சித்தத்தின்படியையும் இந்த பெரிய காரியங்களை எல்லாம் உம்முடைய அடியானாகிய எனக்கு அறிவிக்கும்படிக்கு தயவு செய்தீர். அல்லேலூயா.
இங்கே பார்க்கிறோம், பெரிய காரியங்களை அறிவித்தீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பெரிய காரியத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாரு? அறிவிக்கிறார், சொல்றார். இப்போ இன்றைக்கு என்ன சொன்னாரு ஆண்டவர்? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்வார்னு சொன்னார். இதுதான் வாக்குத்தத்தம். இதை கொண்டு ஆண்டவர் இந்த வருஷம் முழுசும், இந்த மாதங்கள் முழுதும், நாட்கள் முழுதும், எல்லா நொடி பொழுதும் அவர் பெரிய பெரிய காரியங்களை நமக்கு செய்ய போகிறார். அதில் நமக்கு எந்த இதுவும் இல்லை. ஆனால் இதை கர்த்தர் என்ன செய்கிறாரு? பெரிய காரியங்களை அறிவிக்கிறார். அல்லேலூயா. இதை நமக்கு சொல்கிறாரு. நமக்கு என்ன செய்ய போகிறாரோ அதை முதல்ல ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சொல்கிறாரு. அதுக்கு பேர் தான் என்னது? தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். பெரிய காரியங்களை முதல்ல நான் செய்ய போகிறேன்னு சொல்லி அறிவிக்கிறார். என்னென்ன செய்ய போகிறேன்னு அறிவிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஊழியக்காரர்கள் பேசி கொண்டிருக்கும்போது தேவன் சொன்னார், திருவள்ளூர் மாவட்டத்தில் பாஸ்டர் மேத்யூ அவர்களுடைய இடத்துல சர்ச்சு கட்டப்பட வேண்டும். அப்போ அதுக்கு ஆண்டவர் முன்னுக்கூட்டியே ஒரு பெரிய காரியத்தை அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறாரு? அந்த இடத்துல ஜெபம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். ஊழியர்கள் கூடி கூடி ஜெபிக்கணும். ஜெபித்தால் தேவன் அந்த இடத்துல மகிமையாக வர்றவர். அந்த இடத்துல அவர் என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தும் எந்த இடத்துலையும் நான் வந்து ஆசீர்வதிப்பேன். இயேசு வந்து அந்த இடத்தை ஆசீர்வதிக்கும் போது சும்மா கிடக்கிற இடம் சபையாக கட்டப்படும். அல்லேலூயா. அப்படி தான் கடந்த நாட்களில் ஒரு சபை கட்டப்பட்டுச்சு. திருமுடிவாக்கம் பக்கத்தில் பழந்தண்டலுங்கிற இடத்துல வேப்ப மரத்துக்கு அடியில் புல்தரையில் நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அநேக மாதங்கள் ஜெபம் பண்ணி ஆராதித்து கொண்டு வந்தோம். இன்றைக்கு அந்த இடத்துல அழகா 12 லட்சத்துக்கு ஒரு சபையை கட்டி அழகாக காம்பவுண்ட் வால் போட்டு ஆண்டவர் சிறப்பாக பண்ணியிருக்கிறார். சும்மா இருந்த இடத்த இல்லாததை உருவாக்கினார். அவர் பெரிய காரியத்தை அறிவிக்கிறார், பிறகு அதை செய்து முடிக்கிறார். இப்போ பாருங்கள், அடுத்து திருவள்ளூரில் நமக்கு ஒரு ஐக்கியத்தின் வழியாக ஒரு சபையை கர்த்தர் கட்ட போகிறார். அதுக்கு இப்போவுமே அறிவிக்கிறார். ஆமாம். அடுத்து ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கலாம். பெரிய காரியம், மகிமையான காரியம். நீதிமொழிகள் 8:6 சொல்லுகிறது, அது கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க, மேம்பாடான காரியங்களை நான் உங்களுக்கு பேசுவேன். அல்லேலூயா. மேம்பாடான காரியத்தை கர்த்தர் நமக்கு பேசுவார். மேம்பாடான காரியம். மேம்பாடான காரியம் என்னது? அதாவது சிறந்த காரியங்களை, இன்னும் மேலான காரியங்களை, இன்னும் சிறப்பான காரியங்களை ஆண்டவர் நமக்கு பேசி வெளிப்படுத்தி நம்முடைய குடும்பத்தை, ஊழியத்தை, நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் மேம்பாடாக நடத்துவார், மேம்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார். மேம்பாடான காரியத்தை அவர் செய்வார். அதில் பெரிய காரியம் செய்வார் என்று ஆண்டவர் இங்கே நம்மிடத்தில் தெளிவாக பேசுகிறார். அப்போ மேம்பாடான காரியங்களை நாம் பெறணும். இப்போ 2 காரியம் இருக்கிறது. ஒன்று சாதாரண விஷயம், இன்னொன்று மேம்பாடான ஒரு விஷயம். சாதாரண விஷயம் வேண்டுமா, மேம்பாடான விஷயம் வேண்டுமா? இதில் எதை நம்ம தெரிந்து கொள்வோம்? வாளாக இருக்கணுமா, தலையாக இருக்கணுமா? வாளுன்னா அடிமையாக இருப்பது, அடிமையாக இருப்பது, கொத்தடிமையாக இருப்பது. தலை என்று சொன்னால் தலைவராக இருப்பது, முதன்மையாக இருப்பது, இயேசுவோடு இருப்பது. இப்போ இதில் என்ன சொல்கிறேன்னா, மேம்பாடாக இருக்கணுமா, இல்லாட்டினா தாழ்ந்த நிலைமையில இருக்கணுமா? ஆண்டவர் மேம்பாடான காரியத்தை செய்தால்தான் நம்ம மேம்பாடான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும். தேவன் பெரிய காரியங்களை மேம்பாடான விஷயத்திலே நமக்கும் குடும்பத்துக்கும் செய்ய போகிறார் என்பதை நினைத்து நாம் ஸ்தோத்தரித்து கொண்டே விசுவாசத்தோடு வசனங்களை சொந்தமாக்கி சுதந்திரிக்க வேண்டும். அடுத்த ஒரு வசனத்தை நாம் கவனிப்போம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் தேவன் சொல்லுகிற வார்த்தையை நாம் கொஞ்சம் சரியாய் தியானிப்போம். இதோ தேவன் அருளி செய்த நாளெல்லாம் மனுஷன் நல்ல 3 வேளையும் சாப்பிட வேண்டும். சூரியனுக்கு கீழே பிரயாசங்கள் அனைத்து பலனையும் அவன் சுதந்திரிக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும்.
உத்தமமான காரியம் என்று. உத்தமமான காரியம். எது உத்தமமான காரியம்? நம்ம நன்றாய் புசிக்க வேண்டும், சுகமாய் இருக்க வேண்டும். அதான் சொல்றாரு, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும். ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாரு. இதைத்தான் பிரசங்கி என்ன சொல்கிறாரு? நீ நல்லா புசிக்கணும், நல்லா ஸ்தோத்திரம், திராட்சை ரசம், நல்லா ஆப்பிள் ரசம் எல்லாம் நல்லா குடிக்கணும். வேற என்ன செய்யணும்? வாழ்ந்திருக்கணும், இன்பமாய் வாழ்ந்திருக்க வேண்டும், சுகமாய் வாழ்ந்திருக்க வேண்டும். இந்த மாதிரி நியாயமாக பசி இல்லாமல் வறட்சி இல்லாமல் திருப்தியாக இருக்கணும். அப்படி வாழ்கிற வாழ்க்கை தான் உத்தம காரியம். என்ன காரியம்? உத்தம காரியம். சத்தியமான ஒரு வாழ்க்கை, உத்தமமான வாழ்க்கை, நித்தியமான வாழ்க்கை, தேவன் விரும்புகிற உத்தம காரியம் என்று வேதம் இங்கே நமக்கு அறிவுறுத்தி பேசுகிறார். முதல்ல என்ன பார்த்தோம்? பெரிய காரியம். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? மகிமையான காரியம். மூன்றாவது என்ன பார்த்தோம்? மேம்பாடான காரியம். நான்காவது உத்தம காரியம். அல்லேலூயா. உத்தம காரியம்னா என்னங்க? அதாவது நாம் திருப்தியாய் வாழ வேண்டும். எப்படி வாழ வேண்டும்? திருப்தியாக வாழணும். என்ன அர்த்தம்? பசி இல்லாமல் வாழணும். சோறுக்கு இல்லை, சாப்பாட்டுக்கு இல்லை, பஞ்சம், ஸ்தோத்திரம், வருமானம் இல்லை, பட்னியாக கிடந்தேன், வறுமையில் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவதெல்லாம் என்னவா இருக்கிறது? சாபம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. தேவன் நமக்கு உபவாசம் இருப்பது, தேவனுக்குடைய சமூகத்தில் ஜெபிப்பதற்கு நாம் நம்மை அடக்கி கொண்டு வாழ்வது, அது பக்திக்குரிய விஷயம். அது இல்லை. வறுமையாக சாப்பாடுறதுக்கு பணம் இல்லாமல் வறுமையாக இருந்தேன், பசியாக இருந்தேன், பஞ்சம் அப்படின்னு நமக்கு இருக்கக்கூடாது. நாம் திருப்தியாய் நடத்தப்பட வேண்டும். இதுதான் உத்தம காரியம். இந்த உத்தம காரியத்தை நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் கர்த்தர் கொடுக்கிறார், உங்களுக்கு கொடுக்கிறார். உத்தம காரியத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, அடுத்து மல்கியா 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் தியானிக்கும் போது தேவன் சொல்ல நாம் எல்லாருக்கும் ஒரே பிதாவா இல்லையோ? நம்ம எல்லாருக்கும் ஒரே பிதா இருக்கிறார். ஒரே தேவன் நமக்கு இருக்கிறார். நமக்கு நிறைய தெய்வங்கள் கிடையாது. நம்ம எல்லாருக்கும் ஒரே தெய்வம், கர்த்தர் இருக்கிறார், தேவன் இருக்கிறார், மெய்யான ஆண்டவர் இருக்கிறார். நாம் நம்முடைய பிதாக்களின் உடன்படிக்கையை பரிசுத்தராக்கி அவன் தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணுவானே. யூத ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள். இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியங்கள் செய்யப்பட்டது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூத ஜனங்கள் பரிசுத்தத்தை குலைச்சலாக்கி அந்நிய தேவதையின் 2:11 மட்டும் வாசிங்க. 2:11 மட்டும் சொல்லுகிறதை. மல்கியா 2:11 இல்ல, மல்கியா 2ஆம் அதிகாரம். யூத ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள். இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியங்கள் செய்யப்பட்டது. இப்போ நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கக்கூடாதுன்னா, அருவருப்பான காரியம் நடக்கக்கூடாது. அருவருப்பான காரியம் நடக்காமல் மேம்பாடான காரியம் நமக்கு நடக்கணும். அடுத்து பெரிய காரியம் நடக்கணும். அடுத்து என்ன? உத்தம காரியம் நமக்கு நடக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து நம்ம முடிச்சு ஜெபம் பண்ண போகிறோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் தேவன் என்ன சொல்லுகிறார்? அவர் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக்கொண்டே வருகிறார். நம் வாழ்க்கை பரலோகத்தில் இருக்கிற அல்லாமல் பரலோகத்துக்கு ஒருவனும் இல்லை. 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். பூமிக்கு அடுத்த காரியம் ஒன்று இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லியும்
நீங்கள் விசுவாசிக்கவில்லையே. பரம காரியம் பாருங்க, கடைசியா சொல்லி முடிக்கிறேன். பரம காரியம், பரம காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்ய போகிறார். பரம காரியத்துக்காக நம்மை நடத்த போகிறார். பரலோக ராஜ்யத்தின் மகிமைக்காக நடத்த போகிறார். பரம காரியம்னா என்னது? பரலோகத்துக்கு நம்மை நடத்துவார், பரிசுத்தமாய் நடத்துவார். இதுக்கு ஆப்போசிட் என்னது? பாதாள காரியம், நரகத்தின் காரியம். நரகத்துக்காக நாம் நடத்தப்பட மாட்டோம், பரலோகத்துக்கு பரம காரியத்துக்காக நடத்தப்பட போகிறோம். எல்லா மனுஷனுக்கும் விருப்பம் நல்ல நல்ல ஆசீர்வாதம் வேண்டும், பரலோகம், நல்ல பரலோகத்துக்கு போகணும். எல்லா மனுஷனுக்கும் விருப்பம், எல்லாருக்கும் அதுதான் விருப்பம். சாவ கிடக்கிறவங்கள கேட்டால் கூட நான் பரலோகத்துக்கு போகணும்னு சொல்வான ஒழிய நரகத்துக்கு போகணும்னு சொல்ல மாட்டான். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட பரம காரியங்களை நமக்கு செய்ய போகிறார். பெரிய காரியங்களை அதிலே செய்ய போகிறார். தேவன் சொல்ல விஷயம் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன வழிகளில் நமக்கு அவர் பெரிய காரியங்கள் செய்ய முடியுமோ அதை அவர் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபித்து முடிக்கலாம். பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வீராக. முடியாது, நடக்காது, என்னால் நடக்க முடியாது, எங்கள் குடும்பத்துக்கு இது வராது என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிற, வியாதியே குணமாகாது என்று சொல்லி ஆண்டவரே வருத்தத்தோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை பாரும். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களை பாரும். அவர்களுக்கு இந்த வேளையிலே பெரிய காரியம் நடப்பதாக, உம்முடைய வல்லமை அவர்கள் மீது இறங்குவதாக. பிசாசின் வல்லமைகள் நீக்கப்பட்டு தேவ வல்லமை ஒவ்வொருவரையும் சுகமாக்கி ஆசீர்வதிப்பதாக. இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் பெரிய காரியங்களை நடப்பித்து அற்புதங்களை வெளிப்படுத்துவீராக. சாட்சியாய் நிறுத்தும். வியாதிகள் பலகீனங்கள் நீங்கி சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரே, சண்டைகள் பிரச்சனைகள் நீங்கி சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவரே, வறுமைகள் நீங்கி செழிப்பு திருப்தி உண்டாகட்டும். உம்முடைய பிள்ளைகள் விரும்புகிற காரியங்கள் நடக்கட்டும், ஜெயம் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். காரணமாயிருந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த ஜெபத்தை கேட்டு இப்பொழுதே நீர் அற்புதம் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.